பேஜன் ப்ரிப்பரேஷன் டே 1. 4 இயர் முன்னாடி நான் ஒரு நேஷ்னல் காம்படிஷன் அட்டன் பண்ணேன். இன்சஃபிஷியன்ட் நாலேஜ் அண்ட் க்ரூமிங்னால் வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த இயர் அப்படி நடக்கக்கூடாது. இன்னையிலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாடலிங் அண்ட் பேஜன்ட் ரிலேட்டடான நியூ அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லேர்னிங் ஸ்பேஸாகவும், நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டிங் டேபிளாகவும், ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி என் டேபிளை நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட், மாடலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது தான். ஃபிட்னஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்னா கரெக்ட் டயட்டில் இருக்கணும். ஆனால் எல்லா நேரமும் டயட்டுக்காக பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, என் வீட்டிலேருந்து ஒரு டைனிங் ரூமை என்னோட ஒரு கஸ்டமைஸ்டு கிச்சனாக ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஒரு ஏர் ஃப்ரையர், இண்டக்ஷன், தேவையான மிக்ஸி, ஜார், எக்ஸட்ரா எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ஏரியாவை நான் செட் பண்ணிட்டேன். இனிமேல் இங்கேருந்து தான் நம்ம டயட் ஃபுட்டை குக் பண்ண போகிறோம், கன்சியூமும் பண்ண போகிறோம். பேசிக்காக நான் கொஞ்சம் சோம்பேறி. ஸோ என்னோடய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேரை அப்பப்போ ஸ்கிப் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். அதை தவிர்க்கணும்னு நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, என்னோடய எல்லா ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸையும் ஒரே ஷெல்ஃபில் ரேக் பண்ணிவிட்டு, இன்னையிலேருந்து என் டெய்லி ரொட்டீனை மிஸ் பண்ணாமல் நான் ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து மதுரை ஷிஃப்ட் ஆனதுலேருந்து ஹேர் ஃபால் நிறைய ஆகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை சால்ட் வாட்டர் தான் இதுக்கு ஒரு ரீசனாக இருக்குமோன்னு நினச்சி நான் என்ன பண்ணேன்னா, என் வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்த அண்டர் வாட்டர் டேங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில்டர் வாட்டரை ஆட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஹேர் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பீஸ்ஃபுல்லாக இந்த ஜூஸை குடிச்சிட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணலாம். பட் கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. திரும்பவும் சொல்கிறேன், ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. கிளாப்ஸு, செலிப்ரேஷன்ஸு, லைக்ஸு, ஃபாலோவர்ஸ் எல்லாம் வரும். ஆனால் எது தெரியுமா ஈஸியாக இல்லை? தோற்கிறது. தோற்றுட்டு திருப்பி தொடங்கின இடத்துக்கே வர்றது. உங்களோட எஃபர்ட்ஸு, உங்களோட சாக்ரிஃபைஸ், நீங்கள் சிந்தின வேர்வை, இது எதுவும் யாருக்கும் தெரியாமல் உங்களை ஒரு லூசராக மட்டுமே பார்க்குறது, இதுதான் இப்போ என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதை நான் இப்படியே கண்டினியூவாக விட மாட்டேன். ஆனால் இதுதான் ரியல் லைஃப் டெஸ்ட்டு. என்னோடய ஸ்ட்ரென்த் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது கஷ்டம்தான். எனக்காக நானே கஷ்டப்படலைன்னா எனக்காக வேறு யார் கஷ்டப்பட போகிறா? ஸோ இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணேன்னா வேறு எப்பயுமே என்னால் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக நான் அதை அச்சீவ் பண்ணுவேன்னு நம்புகிறேன். இதே ஹோப்போட டில் த எண்ட் நான் ஃபைட் பண்ண போகிறேன். கீப் சப்போர்ட்டிங். நான் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மாடலிங் அப்டேட்ஸுக்கும் உங்களுக்கு மாடலிங் அப்டேட்ஸ் தேவைப்பட்டாலோ இந்த யூடியூப் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ ஸ்கைவாக் மாடலிங் அகாடமி. தேங்க்யூ.